அதான் விடுங்க. இது ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணி உட்காந்து இது என் ஃப்ரெண்டு இப்படி இப்படி பார்க்குதையா? அதான் அப்படி விடுங்க. சரி விட்டுருங்க அப்படி அப்படி விடுங்க. அதான் நீங்களுங்க விட்டுருங்க சகோதரா, விட்டுருங்க, டைம் வேஸ்ட் ஆகுது. கரெக்டாக. நான் வந்துடுறேன். இல்லை நீங்கள் அங்கேயே உட்காரு. அவங்கள பார்த்து தான் பேசணும். அவங்கள பார்த்து தான் பேசணும். என்ன பார்த்தா தான் வருமா? ஆமாம் உட்காரும். நீங்கள் உட்காருங்க ஐயா. சரி அதை ரைஸ் பண்ணி பார்த்து. இல்லைன்னா நீ கையில் வச்சுருக்கீங்க, கேமரா எடுங்க, இது எடுத்துருங்க. விட்டுருங்க ஐயா. இதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாம், ரசனத்தை டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா 8 ஆயிடுச்சு, டைம் 8:15 ஆகுது. 10 மணி பேசுறியா? ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே சகோதரனுடைய திருமண நாளுக்கு யாவரும் வந்து அவரை கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கும்படியாக அவரோடு அந்த மகன மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே பங்கு பெறும்படியாக வந்த உங்கள் எல்லாருக்கும் கூட என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படுங்கள். இந்நாளில சகோதரனும் சகோதரியும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியதான ஒரு நாள். ஏன்னா அது காரணம் பூபால் பிரதர் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார். உண்மையாகவே நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றுபட்ட ஒரு குடும்பமாக இல்லை. 6 மாதம் கல்யாணம் ஆகி 6 மாதம் 3 மாதம் அடுத்த நாளே பிரிஞ்சிறவங்க கூட இருக்கிறாங்க இந்த உலகத்தில். சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க, அநேக விவாகரத்து செய்யக்கூடியதான தம்பதிகள் வராங்களாம். அதில் மிகவும் அதிகமாக இருக்கிறது யார் தெரியுங்களா? எந்த மதத்தை சார்ந்தவங்க தெரியுங்களா? கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அப்போ யாருமே இந்த வேதத்தை சார்ந்து வாழவில்லை என்பது நமக்கு தெளிவாகுது. புரியுதுங்களா? வேதத்தை சார்ந்து வாழவில்லை. திருமணம் என்பது மனிதனாக நியமித்ததல்ல, மனிதனாக ஏற்படுத்தி கொண்டதல்ல. திருமணம் என்பது தேவனாலே உருவாக்கப்பட்டது, தேவனாலே ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த உலகத்துல திருமண உறவு என்பது தேவனால ஸ்தாபிக்கப்பட்டதான ஒரு ஐக்கியமா இருக்கிறது, அல்லது ஒரு ஸ்தாபனமா இருக்குன்னு கூட சொல்லிக்கலாமே. நம்ம ஒரு ஸ்தாபனம் என்னதுங்க? முதல்ல கணவன் மனைவி, அவங்க கிட்ட இருந்த பிள்ளைகள், அவங்க கிட்ட இருந்த பேர பிள்ளைகள், அந்த உறவுகள் தான் என்ன ஆகுதுன்னா இந்த பூமியை நிரப்புது, நம்ம வம்சத்தை நிரப்புது, ஒரு ஸ்தாபனமே ஆயிடுது இல்லையா? புரியுதுங்களா? அதனால கணவன் மனைவி என்கிறதான இந்த உறவு தேவனால் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான கணவன் மனைவி உறவுக்கு மேலான உறவு இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? இந்த கணவன் மனைவி என்கிறதான உறவில் இருந்துதான் எந்த உறவும் வரும் உலகத்திற்குள்ள. முதல் தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்கள் இருவரையும் பார்த்து என்ன சொன்னாருங்க? நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அவங்க கிட்ட இருந்து தான் என்ன உறவு வருதுங்க? அவங்க 2 பேர்கிட்ட இருந்து என்ன உறவு வருதுங்க? பிள்ளைகள் என்கிற உறவு வருதா? பிள்ளைகள்னா கூப்பிடுவாங்க இவங்கள. பாத்தீங்களா? இந்த கணவன் மனைவி என்கிற உறவில் இருந்துதான் எந்த ஒரு உறவும் இந்த உலகத்திற்குள்ளே பிரவேசிக்கிறது. அதுக்கப்புறமா தாத்தான்னு சொல்லுவான், பாட்டின்னு சொல்லுவான், அத்தன்னு சொல்லுவான், சித்தப்பான்னு சொல்லுவான், பெரியப்பான்னு சொல்லுவான். எதுவா இருந்தாலும் கூட முதல்ல கணவன் மனைவி என்கிற உறவு தான் மேலான உறவு. அந்த உறவுக்கு மிஞ்சின உறவு எதுவுமே கிடையாதுங்க. ஆதாம் ஏவாள் இருவரும் கணவன் மனைவியாக தேவன் என்ன பண்ணாருங்க? சிருஷ்டித்தார். உண்மைதானே? கணவன் மனைவியா தானே உண்டாக்குனார் இந்த உலகத்தை. எந்த உறவோடு உருவாக்குனாரு? கணவன் மனைவி என்கிற உறவோடு தான் இந்த உலகமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, துவக்கப்பட்டிருக்கு. அந்த உறவில் இருந்து தான் நம்மளாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரையும் பெற்றெடுத்த தாய் தகப்பன் யாருங்க? அவங்க கணவன் மனைவி தான். அப்படி இந்த உலகத்துல பிரவேசிக்கிறது எல்லாருமே எப்படி வராங்க ஜெனரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி என்கிற உறவுல இருந்து தான் எல்லாம் வரும். அப்போ இந்த உலகத்துல ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, பெரியவங்க சொல்லுவாங்க. விவாகம் கல்யாணம் எங்க நிச்சயிக்கப்பட்டுதான்? பெரியவங்க சொல்லுவாங்க சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு சொல்லுவாங்களோ தெரியாதுன்னு சொல்லுவாங்களோ, அனாதி தீர்மானத்திலேயே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆணையும் பெண்ணையும் தன்னுடைய சிந்தையில வைத்திருக்கிறார்.
இந்த உலகத்தை உருவாக்குறதுக்காக, இந்த உலகத்திலே மனித இனம் பெருகுவதற்காக, அதுக்கேற்றபடிதான் ஆணுடைய உருவத்தையும் பெண்ணுடைய உருவத்தையும் தேவன் படைத்து வைத்திருக்கிறார். இவங்க 2 பேர் இருந்தாதான், இவங்க 2 பேர் கூடினால்தான் உலகம் உண்டாகும், உலகத்தில் இருக்கிறதான சந்ததிகள் உண்டாகும். அப்படிப்பட்டதான குடும்பத்தை சீரழிக்க, கணவன் மனைவி என்கிற உறவை கெடுக்க யார் வந்தாங்க? சாத்தான். முதல் யார் வந்தா குடும்பத்துக்குள்ள? சாத்தான். 2 பேருடைய வாழ்க்கைக்குள்ள 3வது நபராக வந்தவன் தான் யாருங்க? சாத்தான். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு மத்தியில சாத்தான் வெவ்வேறு ரூபத்திற்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறான். வெவ்வேறு நபர்கள் மூலமாய் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் சர்ப்பம் மூலமா வந்தான் அந்த 2 பேருக்குள்ள? ஏன் சாத்தான் சர்ப்பத்தின் மூலமா வந்தான் கணவன் மனைவிக்குள்ள? ஏன் சர்ப்பத்தின் மூலமா உள்ள வந்தா பிரவேசித்தாங்களுக்குள்ள? பிரிவினையை உண்டாக்கினா, குழப்பத்தை உண்டாக்கினா, பாவத்தை உருவாக்கினா, மரணத்தை உருவாக்கினா. ஏன் சர்ப்பத்தின் மூலமா வந்தான்? சொல்லுங்களேன், யாருன்னா ஒருத்தர் பார்ப்போம். 3வது நபர் யாருமே இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை சாத்தானுக்கு தேவையா? கிடையாது. இன்னைக்கு உலகம் எல்லாம் பொல்லாங்கானவனுக்குள்ளே கிடக்கிறது. உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் சாத்தானுடைய பிள்ளைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அந்த குடும்பத்தை என்ன பண்றாங்க? பிரிச்சிருவாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அந்த குடும்பம் எப்போ கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதனால இந்த குடும்பம் கட்டி காப்பது என்பது ரொம்ப சவாலான ஒரு வாழ்க்கை, சவாலான ஒரு செயல். தேவன் உருவாக்கின இந்த குடும்பம் என்கிறதான இந்த விவஸ்தையை, இந்த ஸ்தாபனத்தை, இந்த ஒரு ஐக்கியத்தை நாம் கடைசி வரைக்கும், மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது மிகவும் சேலஞ்ச், சவாலானது. அதில் தேவன் உதயா சகோதரனுக்கும் கோகிலா சகோதரி அவர்களுக்கும் 19 ஆண்டுகள் முடிந்து 20வது ஆண்டுக்குள்ளே அவர்கள் அடியெடுத்து வைக்க மகா பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். நாட்கள் போனதே தெரியல. 20 வருஷம் வந்து டச் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்னா நிறைய கணவன் மனைவி பிரிந்து போவது மட்டும் இல்லைங்க, பிரிந்து போவது மட்டும் இல்லை, கணவன் கல்யாணம் ஆகி ஒரே வாரத்தில் இறந்து போறவங்க, மனைவி ஒரே வாரத்தில் இறந்து போறவ இருக்கிறாங்க. தேவன் அப்படிப்பட்டதான தீமைக்கும் பொல்லாப்புக்கும் நாச மோசங்களுக்கும் மரணத்திற்கும் எல்லாவற்றுக்கும் விலக்கி தேவன் உங்களை இந்த நாளில இந்த சந்தோஷமான தருணத்திற்குள்ள உங்களுடைய பிள்ளைகளோடு கூட, உங்க குடும்பத்தோடு கூட, உங்களுடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடு கூட நாங்கள் எல்லாரும் தேவனுக்கு, உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக எங்களுக்கும் இந்த வாய்ப்பை தேவன் உங்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். காலையில் எழுந்தீங்கல்ல, 2 பேர் ஜெபிச்சிங்களா? 2 பேர் இணைந்து ஜெபிச்சிங்களா? தனித்தனியா தான். நேற்று கூட தனித்தனியா தான் பண்ணிட்டீங்க. ஏன் காலைல இருந்து நீங்க 2 பேர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லல? 2 பேர் இணைந்து எங்க 2 3 கூடுகிறார்கள் அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? நீங்க இருவருமே இன்னைக்கு கையை ஒருவருக்கொருவர் கை இணைத்து பிடித்து முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லி இருக்கணுமே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இருக்கணுமே. எத்தனை நினைச்சு பாருங்க, எத்தனை வியாதி கடந்து போயிருக்கு, எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவமானங்களை கடந்து வந்திருப்போம். நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க மூலமா எத்தனையோ ஆத்துமாக்களை இன்னும் தேவன் அறுவடை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்க உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. பிரச்சனை எங்க வந்ததுங்க? முதல் குடும்பத்துல. முதல் குடும்ப பிரச்சனை என்ன தெரியுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படியல. அதுதான் பிரச்சனை. இந்த உலகத்துல பிரச்சனை எதனா ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கீழ்ப்படியாததுதான் பிரச்சனையே. கீழ்ப்படியாம இருக்கிறது தான் பிரச்சனையே. கீழ்ப்படிஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கங்களேன், பிரச்சனையே இருக்காது. நம்ம கீழ்ப்படிகிறது கிடையாது. ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? இல்ல. தேவன் என்ன சொன்னாருங்க? இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். ஆதாமும் ஏவாளும் என்ன சொன்னாங்க? என்ன செஞ்சாங்க? ரோமர்
5ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்யுங்க, ஏன்னா இவர் கண்ணாடி கொஞ்சம் இதுவாக இருக்குது. யாருன்னா சகோதரிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, வேதத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் புத்தகம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, நல்ல கவனிங்க, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாததினாலே. யாருங்க அந்த ஒரே மனுஷன்? ஆதாம். ஆதாம் என்கிறதான ஒரே மனுஷன் கீழ்ப்படியலைங்க. ஒரே மனுஷன் கீழ்ப்படியல. இந்த நாள் வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஆத்துமாவில பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது நம்ம இல்ல, உலகம். நம்ம அந்த பாவத்தை, அந்த பாரத்தை, அந்த மரணத்தை இறக்கி வச்சிட்டோம் ஞானஸ்தானத்துல. கிறிஸ்துவின் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த உலகம் இன்னும் கூட ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தங்கள் ஆத்துமாக்களிலே மரணத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு வராத எல்லாருமே மரணத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் அவர்கள் மரித்து இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் கூட ஞானஸ்தானத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன் என்று பார்க்கும் பொழுது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் நான் பாவியானது காரணம் என்னதுங்க? நீங்க எல்லாரும் பாவியானது காரணம் என்னங்க? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்த கிறிஸ்து இயேசுவான ஒரு பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய காரணம் என்னங்க? கீழ்ப்படியாமை. அவ்வளவுதான், கீழ்ப்படியாமை. இன்னைக்கு இந்த உலகம் இவ்வளவு அவஸ்தைப்படுது, இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு விதமான அக்கிரமங்கள், பாவங்கள், கொலைகள், கற்பழிப்புகள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா என்னங்க காரணம்? கீழ்ப்படியாமை. ஒரு மனுஷன் கீழ்ப்படியலைங்க. ஒரு மனுஷன் கீழ்ப்படியல. இந்த மனுஷனுடைய பேர் என்ன? ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் கீழ்ப்படியல. எல்லாரும் பாவிகளே. அந்த கீழ்ப்படியாமை, அவனுடைய கீழ்ப்படியாமை பரலோகத்தில் இருக்கிற மகிமையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு இறங்க வர செய்தது. எது வரைக்கும்? கல்வாரி சிலுவை வரை. இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? என்ன ரீசனுங்க? என்ன ரீசனுங்க அதுக்கெல்லாம்? கீழ்ப்படியில. அவ்வளவுதான். அதே வசனம் மறுபடியும் வாசிங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? ஒருத்தர் பாவம் பண்ணாரு, ஒருத்தர் கீழ்ப்படியாம போனாரு, எல்லாரும் பாவிகளானோம், மரணத்தை ஆத்துமாவிலே சுமந்தோம். ஒருத்தர் கீழ்ப்படிந்தார். அந்த ஒருத்தருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகராகிய நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் யார்? அந்த ஒருத்தருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆதாமோ தேவனுக்கு ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே உலகத்திற்குள்ளே பாவம் பிரவேசித்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கீழ்ப்படிந்ததினாலே, தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்ததினாலே எல்லாருக்கும் என்ன வந்ததுங்க? ஜீவன் வந்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? கீழ்ப்படிந்தால் ஜீவன், கீழ்ப்படியவில்லை என்றால் மரணம். ஒரே மனுஷன் கீழ்ப்படியாததினால மரணம் உலகத்திலே பிரவேசித்தது. வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? யாக்கோப்பு 4:7 வசனம். யாக்கோப்பு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிந்திருக்கணும். நம்ம எல்லாரும் யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நம்ம தேவனுக்கு மட்டும்தான் அடிமைகளாய் வாழணும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கணும். இது ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் செய்ய தவறினதான ஒரு காரியம். பிசாசுக்கு எதிர்த்து நின்னாங்களா? அவங்க பிசாசுக்கு எதிர்த்து நின்னாங்களா? பிசாசுக்கு அவங்க எதிர்த்து நிக்கல. என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க. அவனை ஏற்றுக்கொண்டாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். புரியுதுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதே போல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்
22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண நாளை காண்பது உதயா சகோதரனும் நம்முடைய அன்பு சகோதரி கோகிலா சகோதரி மட்டும், சரிங்களா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு நாள் இந்த ஆண்டில திருமண நாள் வரும். இங்க இருக்கிறவங்க ஏறக்குறைய திருமணமானவர்கள் தான். பிள்ளைகள் எல்லாருமே நம்மை உற்றி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை தவிர்த்து நம்ம எல்லாருமே யாருங்க? திருமணம் ஆனவர்கள் தான். இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும்தான் மெசேஜ் நினைச்சிடாதீங்க. நம்ம எல்லாரும் கூட தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய தப்பிதங்களையும் நம்முடைய கீழ்ப்படிதலையும் நம் கீழ்ப்படியாமை போகிற காரியத்தையும் தேவன் நமக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். படிங்க சிஸ்டர். இப்போ அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் எங்கங்க கேட்கும்? கர்த்தருடைய சத்தம் எங்க கேட்கும்? கர்த்தருடைய சத்தம் எங்க கேட்கும்? இன்னைக்கு 2025 வாழ்றோம். சபை காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ சபையில இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் எங்க கேட்கும்? சபையில ஊழியக்காரன் மூலமாய் தேவன் என்ன பண்றாருங்க? பேசிக்கொண்டு கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். ரெண்டாவது எங்க கேட்கும் தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க பைபிள் படிக்கும்போது உங்களுடைய மனசாட்சியில தேவன் பேசுவார். இது இப்படி இருக்குது, நீ அப்படி போனிய, நீ இப்படி பார்த்திய, நீ இப்படி சிந்திச்சிய, நீ இப்படி பேசிட்டிய, இதெல்லாம் பேசிட்டு இருப்பார் உள்ள. இது கண்ணாடி போல. இந்த வேதத்தை திறந்து படிக்கும்போது நம்மளுடைய அந்தரங்க முகம் தெரியும். எங்க அழுக்கு இருக்குன்றது எங்க பாக்குறோம்? கண்ணாடியில். இந்த முகத்துல எதனா அழுக்கு இருக்கா, இந்த முகத்தை எப்படி நம்ம வச்சிருக்கிறோன்றத கண்ணாடி பாக்குறோம். அதே போல உள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுடைய முகத்தை பார்க்கணும்னா பைபிளை பார்க்கணும். அப்போ அது தெரியும். கர்த்தருடைய இப்ப படிங்க. நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நீ சர்வாங்க தகன பலிகளை கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அப்ப எது பிரியம் அவருக்கு? அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது தாங்க. நீ 100 பேருக்கு அன்னதானம் போட்டாலும், உன் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும், நீ என்ன காரியங்களை நீ வந்து உலகத்துக்கு சொன்னாலும், ரகசியங்களை பேசினாலும், நீ தேவதூதர்களை பாஷையில பேசினாலும், நீ மலைகள் பேர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருந்தாலும், நீ அவருடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னா அது அவருக்கு பிரியம் இல்லை. நீ அவருடைய வார்த்தையை கேட்பதே அவருக்கு சர்வாங்க தகன பலி அவருக்கு தேவையில்லைங்க. அவர் என்ன கேட்கிறார் நம்ம கிட்ட? கீழ்ப்படிதல். முதல் ராஜாவாகிய சவுலுடைய அந்த சிங்காசனம் பறிப்போனதுக்கு முதல் காரணமே அவர் கீழ்ப்படியில. முதல் ராஜா தம்முடைய சிங்காசனத்தை இழந்த காரணம் என்னதுங்க? கீழ்ப்படியில. அவ்வளவுதான், தள்ளிட்டார். தேவன் நம்மளை உயர்த்தி வைப்பாருங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. எதற்காக? கீழ்ப்படியறதுக்காக தான். நம்ம அகந்தையா இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறாரு. நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவது தான் தேவன் நம்மிடத்திலே கேட்கிறார். சரி, இப்போ இங்க பாருங்க. ஞானஸ்தானம் பெற்று உலகத்துல இருந்த நம்மை தேவன் எங்க சேர்த்திருக்கிறார்? இப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து அவருடைய நேசகுமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறாருங்க? இருள்ல இருந்தவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? இப்போ வெளிச்சத்துல இருக்கிறோம். சபைக்குள்ள இருக்கிறோம். நோவா ஓடைக்குள்ள இருந்தாங்க இல்லைங்களா? நோவாவுடைய பேலைக்குள்ள அவன் குடும்பம் இருந்தது இல்லையா? அது போல நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்கிறோம். பாதுகாப்பா இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம குடும்பங்களாக எப்படி வாழும்? கிறிஸ்துவின் சபையில சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிற சபையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு தம்பதிகளாய், ஒரு கணவன் மனைவியாய் சபைக்கு எப்படி மாதிரியா இருக்கும்? அல்லது நான் எப்படி வாழ வேண்டும்? ஒரு கணவனாய் நான் எப்படி இருக்கணும்? ஒரு மனைவியா நான் எப்படி நடக்கணும்? இந்த புதிய உடன்படிக்கை அதற்கு பதில் சொல்லுகிறது. ஒரு கணவனுடைய காரியங்கள் என்ன, ஒரு மனைவியுடைய செயல்பாடு என்ன, பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல் என்ன என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. அதுதான் ஏற்கனவே சொன்னேன், சத்தியத்திற்கு தூணும். அதுல இங்க பாருங்க, 5 படிகள் மட்டும் இல்ல. ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு போயிடுறது,
அப்புறம் சபையில் என்ன பண்ணுறது? ஜெபம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, அப்புறம் வசனத்தை கேட்கறது, பந்தியில் பங்கு பெறுறது, காணிக்கை பணத்தை கொடுக்கறது. அதுதான் சத்தியத்துக்கு தூண் ஆதாரம். அதுதான் அந்த சத்தியம் தான் வச்சிருக்கிறாரா சபையில்? வேற எதுவும் இல்லையா? ஒரு குடும்பத்தை நீ எப்படி இயக்க வேண்டும், ஒரு கணவனாய் குடும்ப தலைவராய் நீ எப்படி வாழணும், குடும்ப தலைவியாக நீ எப்படி வாழணும், கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக, இது எங்க இருக்குதுங்க? புதிய ஏற்பாட்டுல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. தேவன் குடும்பத்திற்கு கொடுத்த சட்டம். தேவனா சொல்றாரு, குடும்பத்திற்கு கொடுத்த சட்டம். குடும்பத்துக்கு தேவன் கொடுக்கிறார் சட்டம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். என்ன சொல்றாருங்க? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இது முதல் கீழ்ப்படிதல். இங்க பாருங்க, தேவ பயம் இருக்கணும். நான் கீழ்ப்படியணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? முதல்ல தேவன் மேல எனக்கு பயமும் பக்தியும் இருந்தா நான் கீழ்ப்படிவேன். எங்கெங்க கீழ்ப்படியணும்? நம்ம தேவ பயத்தோடு கீழ்ப்படியணும். எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படியணும்? நமக்கு இருக்கா தெய்வ பயம் இருக்கா? நமக்கு தெய்வ பயம் இருக்கா? தெய்வ பயம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க. 5:22 வாசிங்க. எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. இங்க பாருங்க என்ன சொல்றாருங்க? மனைவிகளுக்கு சொல்றாரு தேவன். இயேசு கிறிஸ்து மனைவிகளுக்கு சொல்றாரு, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வசனத்தை படிச்ச நிறைய பேரு தங்களுடைய மனசுல என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? நாங்க கர்த்தருக்கே கீழ்ப்படிய மாட்டோம், நாங்க கர்த்தருக்கே கீழ்ப்படிய மாட்டோம், இதுல வேற கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷர்களுக்கு கீழ். இது என்னது சொந்த அப்படின்ற வார்த்தை ஏன் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தினாரு? சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். ஏன்? அப்போ சொந்தம் புருஷர்கள்னாலே காமன் தான், அதுல சொந்த புருஷன் சொல்லி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா நிறைய பேரு முதல்ல கர்த்தருக்கு என்ன பண்றது இல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிறது இல்லை. கர்த்தர் கீழ்ப்படிறது என்னதுங்க? கர்த்தர் கீழ்ப்படிறது என்னதுங்க? யாருன்னா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிறது என்னது? நீ தான் சொல்லணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிறது என்னது? ஐயா 1 சாமுவேல் 15:22 என்ன படிச்சீங்க? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி. அவ்வளவுதான். அதானே கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, அதாவது தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது போல ஸ்திரீகள் என்ன பண்ணணும்? சொந்த புருஷர்கள் சொல்லுகிற விஷயங்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கணும். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏன் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை வந்துடுச்சுன்னு நினச்சிங்களா? இங்கே பாருங்க, சண்டை வந்துடுச்சு, ஒரு அம்மா கோச்சின்னு வெளியே போயிட்டாங்க. கணவன் போறாரு, கெஞ்சறாரு, வாமா இனிமேல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், வாமா, ஏதோ தப்பு நடந்துச்சு, எல்லா வீட்லையும் நானும் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சறாரு. அந்த அம்மா என்ன பண்ணலன்னா கேட்கல, பிகு பண்ணுறாங்க, ரொம்ப பிகு பண்ணுறாங்க. அப்போது சபையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கோ சபையில் இருக்கிற சகோதரருக்கோ யாருக்கோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வராங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, சிஸ்டர் என்ன இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் தேவனுடைய வசனம் ஏற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த கோபம் இறங்குமா இறங்காதா? அவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தாழ்மையாக இருப்பாங்களா இல்லையா? சரிண்ணா உங்கள் பேச்சை கேட்டு, இது எத்தனை இடத்துல கேட்டிருப்பீங்க, சரிண்ணா நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன், சரிங்க ஐயா, இந்த ஐயா போடுற கும்பல் தான் நிறைய, சரிங்க ஐயா நான் என்ன பண்ணுறேன், உங்கள் பேச்சு கேட்டு நான் போகிறேன்,
செய்கிறார், முதல்ல அது தப்பு. முதல்ல அது தப்பு. இப்படிப்பட்டதான சிந்தை, இப்படிப்பட்டதான மனது யாருக்குன்னா இருந்தால் எடுத்துருங்க, அது தப்பு. அது முதல்ல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். அவர் வந்து என்ன சொல்றாரு உங்ககிட்ட, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் இப்படி பேசிட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலையில இது நடந்துருச்சு, நீ பொறுத்துக்காம நீ வந்து சகிக்காம நீ பார்த்து எனக்கு சரி சொல்லாம யார் எனக்கு சொல்ல போறா? சொந்த புருஷர்கள், இது வசனம் சொல்லுதா நான் சொல்றேன்னா? சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியணுன்றது தேவனுடைய சித்தம். யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தையின் மேல உன் குடும்பம் கட்டப்படக்கூடாது. உன் சொந்த புருஷன், உன்னை ஆளுகிறவர், உனக்கு தலையாய் நியமித்தவர் யாரு? இப்போ என் தலைக்கு இந்த உடம்பு கீழ்ப்படியாம அடுத்த பக்கத்துல இருக்கிற உங்க தலைக்கு நான் இந்த உடம்பு கீழ்ப்படிஞ்சா எப்படி இருக்கும்? ஏங்க, என் உடம்புல ஒட்டி இருக்குது இந்த தலை, புரியுதுங்களா? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா. கிறிஸ்துவின் உபதேசம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? கஷ்டமா இருக்கும். 1ஆம் நூற்றாண்டுல கூட நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவா? இன்னைக்கு மற்ற சபைகள் ஏன் கூட்டம் அப்படியே நிரம்பி வழியுது, கிறிஸ்துவின் சபையில ஏன் கொஞ்சமா இருக்கிறாங்க ஜனம்னா, அங்க போனா உங்களுக்கு கண்டித்து உணர்த்துற ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீ வர்றதே தசம பாகத்துக்காக தான் உன்னை வர வைக்கிறதே, நீ போறதும் கூட ஆசீர்வாதத்துக்கு தான் நீ போற. தேவன் உனக்கு அது செய்வார், தேவன் உனக்கு இது செய்வார், அது கொடுப்பார், இது கொடுப்பார், நீ எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, எல்லாம் தேவன் செஞ்சிருவார், எல்லாம் தேவன் கொடுத்துருவார். அப்படி என்று வேதம் எங்கேயுமே சொல்லலைங்க, அப்படி என்று வேதம் எங்கேயுமே போதிக்கல. சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் உனக்கு நன்மை செய்வார், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்குது வசனம், வேற விதத்துல வேத வசனம் சொல்லப்படல. அப்புறமா இந்த இடத்துல 5:22 வாசிங்க மறுபடியும் ஒரு வாட்டி. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக. போதும். இப்ப யாரை பத்தி படிச்சீங்க? மனைவி கணவனுக்கு என்ன பண்ணணுங்க? அதே சமயத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படியும். சரிங்களா? 5:24 வாசம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்துல கீழ்ப்படிந்திருக்கணும்? லிஸ்ட் எதனா இருக்குதா? இந்த காரியத்துல கீழ்ப்படியுமா, இந்த காரியத்துல கீழ்ப்படியாதமா அப்படின்னு எதனா இருக்குதா? எல்லா காரியத்திலும். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்சேன். இந்த ஒருத்தருக்கு வந்து இங்க பாருங்க, இந்த விரல் மட்டும்தான் இருக்கு, இந்த விரல் மட்டும்தான் இருக்கு, இந்த 4 விரலுமே என்ன இல்லை, இந்த 4 விரலுமே இல்லை, புரியுதுங்களா? இந்த 4 விரலுமே இல்லை, இந்த விரல் மட்டும்தான் இருக்குது. ஏன்? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் அவர். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இந்த விரலை தவிர்த்து இந்த 4 விரலுமே இல்லை. ஏன்னா இந்த விரல்ல காமிச்சு தன் மனைவி இடத்துல ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. அந்த அம்மா அந்த விரலை தன்னுடைய கையில் இருந்த கத்தியை வீசி அல்லது வெட்டி என்ன பண்ணிட்டாங்க, 4 விரலுமே துண்டாயிடுச்சு. எதுக்கு? கேள்வி கேட்டது. ஏதோ கேள்வி கேட்டிருக்கிறாரு. அந்த அம்மா வந்து கத்தி வச்சிருக்கிறாங்க, அதை வீசினாங்களா இல்லை வெட்டினாங்களான்னு தெரியல விவரம். ஆனால் ஒரு விரல் மட்டும்தான் இருக்கு, 4 விரலுமே இல்லை இந்த கணவன் இடத்துல. ஏன்? அதிகாரம் செய்யாத, நீ என்ன அதிகாரம் செய்யாத. அப்படி வசனம் எதனா இருக்க? கிறிஸ்துவ குடும்பங்கள் அப்படி இருக்கலாமா? அதிகாரி கணவன் தான் மனைவி. சபைக்கு அதிகாரி யாரு? சபைக்கு அதிகாரி யாரு? உண்மையாவா? உண்மையாவே சபைக்கு அதிகாரி இயேசு கிறிஸ்து தானா? சபைக்கு தலை யாரு? அவர் தானா? உண்மையாவா? ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? சபையுடைய வசனங்கள், சபையில கிறிஸ்துவினுடைய வசனங்களுக்கும் கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை விட அந்த சபையில் இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறதும் பயப்படுறதும் தான் அதிகமா இருக்கு. யாரும் கிறிஸ்துவுக்கு பயந்த நான் பார்க்கல, கர்த்தருக்கு பயப்படுறவங்க யாருமே கிடைக்கிறது இல்லை இப்போ.
யாருக்கு பயப்படுறவங்க இருக்கிறாங்க? ஊழியக்காரர். சபை யாருக்கு கீழ்ப்படியணும்? இன்க்ளூடிங் சர்வெண்ட். யாருங்க? ஊழியக்காரன். ஊழியக்காரனா என்ன அர்த்தங்க? வேலைக்காரன். ஊழியக்காரன்னா ஏதோ ஊழியக்காரன்னா ஏதோ அப்படியே நினச்சிடாதீங்க. அதை நம்ம தமிழ் மொழியில எளிமையான மொழியில பேச சொல்லுங்க. வேலைக்காரன். வேலைக்காரன். பணிவிடைக்காரன். இயேசு கிறிஸ்து யாருங்க? வேலைக்காரன். ஊழியம் கொல்லும்படி வந்தாரா? ஊழியம் செய்யும்படி வந்தாரா? ஊழியம் செய்யும். ஊழியம் செய்யும்படி வந்தாரா? என்ன பண்ணார் அவர்? ஊழியம் செய்யும். அங்க 12 பேர் கலிலியர்கள், மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவங்க. அதுல பேதுரு கிட்ட போறாரு. பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே, என்னை விட்டு தூரமா போயிடுங்க. ஏன் சொல்றாரு அந்த வார்த்தை? பேதுரு சொல்றாருங்க இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து கிட்ட. மீன் அதிகமா பிடிச்சு வந்த உடனே கிறிஸ்து யாருன்னு பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, என்கிட்ட வராதீங்கன்ட்டார். ஏன் வர வேணான்னாரு? சொல்லுங்களேன், ஏன் வர வேணான்னாரு? நான் பாவியான மனுஷன், நான் பாவி ஆண்டவர். அவருக்கு இயேசு கிறிஸ்துவோடைய மகிமையும் அவருடைய பரிசுத்தம் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? தயவு செஞ்சு வராதீங்க, என்னை விட்டு தூரமா போயிடுங்க அப்படின்ட்டு. நான் தகுதியே இல்லை நீ வரத்துக்கு, என் படவில உட்கார்றதுக்கு, என்னோட பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதனால நீங்க போயிடுங்க. பயப்படாத, இது முதல் கொண்டு நீ என்ன பண்ணுவ? மீன் பிடிக்கிறவனா இருக்காம மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்ப அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. அவங்களுடைய கால்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? இதுதாங்க ஊழியக்காரன். இதுதான் ஊழியக்காரன் செய்யணும். இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு எல்லாரும் செய்யணும். ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பூமாலை தான் போடல, எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். சபை யாருக்கு கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். ஒண்ணு, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த மனைவிகளுக்கு புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்க. அப்புறம் சபை என்ன பண்ணுதுங்க? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளை நீங்கள் எல்லா காரியத்திலும் எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணணும்? நீ என்ன எனக்கு சொல்றது, நான் என்னத்தை கேட்கறது அப்படிலாம் கேட்கக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிற சகோதரிகள், நீ எனக்கு என்ன சொல்றது, நான் என்னத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டில் பேசிட்டு நீங்க போய் கர்த்தருடைய பந்தி எடுத்தீங்கன்னா நீங்க அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தவறான வார்த்தையை பேசி பந்தியில நீங்க கை கோடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி பேசக்கூடாது. எந்த புருஷன் கிட்ட பேசணும் தெரியுமா? வித்தியாசம் இருக்கு. 24 மணி நேரம் வேலைக்கு போகாம குடியே குடுத்தனமா வாழ்றான் பாத்தீங்களா? ஊரெல்லாம் சுத்திட்டு வரான் பாத்தீங்களா? தேவ பயம் இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள வராம இருக்கிறான் பாத்தீங்களா? அவன் ஏதாவது சொல்லுவான், நீ அங்க போவாத இங்க போவாத. அதுக்கும் கீழ்ப்படியணுமா? அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் குடும்பத்தை நடத்த அவன் அறிந்து வைத்திருக்கும் போது, நல்ல ஒரு வேத வசனத்தை கொண்டு அவன் இந்த குடும்பத்தை திருத்தணும், என் குடும்பத்தை மாற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கும் பொழுது, அவன் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் மனைவி கண்டிப்பா கீழ்ப்படிந்தே ஆகும். கண்டிப்பா கீழ்ப்படிந்தே இருக்கணும். அது வசனம். இதுதான் புதிய ஏற்பாட்டில் குடும்பத்தில் இருக்கிறதான ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் மூலமாய் சொல்லி கொடுக்கிறதான உபதேச சட்டம். ஏன்னா குடும்பம் எப்படி நடத்தணும்ன்றது யாருக்கு தெரியுங்க? யாருக்கு தெரியும்? குடும்பம் என்கிறதான உறவை உருவாக்கினவருக்கு தான் தெரியும். என்ன டிவிங்க அது? என்ன டிவி கம்பெனி? என்ன அந்த சோனி டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு யாரை கூப்பிடுவீங்க? எந்த கம்பெனி? எல்ஜி காரணியா? சாம்சங் கம்பெனி காரணியா? ஏன்னா அதனுடைய படைப்பு அதனுடைய கம்பெனிக்கு தான் தெரியும். அதுக்குள்ள எப்படிப்பட்டதான ஃபேர் பார்ட்ஸ் இருக்கு, அது மதர் போர்டு என்ன, எல்லா டெக்னாலஜி அவனுக்கு தான் தெரியும். அதுக்குரியதான எல்லா விதமான காரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக என்ன பண்ணியிருப்பான், அவன் வச்சிருப்பான் கிட்ட. அதுக்கு என்ன காயில் போன எல்லாம் ஒரிஜினல் எல்லாமே இருக்கும். நீ மற்ற கம்பெனியை கொண்டு வந்தீங்கன்னா அவன் என்ன பண்ண முடியாது, அதை சரி பண்ண முடியாது. இப்போ கணவன் மனைவியை தேவன் உண்டாக்குனார் இல்லையா? அந்த தேவனுக்கு தானே தெரியும் இந்த கணவன் எப்படி வாழணும், இந்த மனைவி எப்படி வாழணும். இப்படி வாழ்ந்தால் இந்த குடும்பம் நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்றது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தானே தெரியும். அதான் தேவன் சொல்றாரு, எபேசியர்ல சொல்றாரு, மனைவிக்கு சொல்லுகிற ஆலோசனை இது. மனைவிக்கு சொல்லுகிற
ஆலோசனை. மனைவிக்கு தேவன் சொல்லுகிற ஆலோசனை, கீழ்ப்படியணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும். சரி, நமக்கு யாரையாச்சும் புதிய ஏற்பாட்டில் அடையாளம் காமிக்கிறாரா இந்த மாதிரி இருங்க அப்படின்ட்டு? யாரு எடுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய என்னது உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரம். புறம்பான அலங்கரிப்புன்னா என்னதுங்க? இந்த தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செய்யற அலங்காரம். இந்த அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற அழியாத அலங்கரிப்பு ஒண்ணு இருக்குதுங்க. அழியாத அலங்கரிப்பு. இதெல்லாம் அழிஞ்சிடும். காலையில நீங்க போயிட்டு எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா மத்தியானத்துக்குள்ள அது என்ன கலைஞ்சிடுமா? இது ஒரு பாருக்கு போறாங்க. என்ன பாருக்கு போறாங்க? பியூட்டி பார். ஆண்கள் எந்த பாருக்கு போவாங்க? குடிக்கிற பாருக்கு போவாங்க. பெண்கள் எங்க போறாங்க? எந்த பாருக்கு போறாங்க? பியூட்டி பார்லருக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போறாங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு போறாங்க. அது என்ன ஆகுங்க? இல்ல, அழிந்து போகும். அது அழிந்துரும். இங்க பாருங்க, எல்லாருமே இங்க பாருங்க. இந்த உதடு இருக்கு இல்லைங்களா? இந்த உதடை உண்டாக்குனது யாரு? தேவன். கண்ணை உண்டாக்குனது தேவன். சரி, தேவனே சொல்லியிருக்கிறாரு கூட, நாவை உண்டாக்குனது நான் தானே, கண்ணை உண்டாக்குனது நான் தானே அப்படின்றாரு இல்லையா? சொல்றாரா இல்லையா? சரி, இந்த 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 உதடுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பூசுறான்? ஏன் ஏன் எல்லாருடைய கண்களும் என் உதடியே பார்க்கணும்? நீ யோசிங்க. எல்லா கண்களும் எங்க பார்க்கணும்? உதடியே பார்க்கணும். செக்கச்செவேன்னு இருக்கணும். எதுக்குங்க? யோசிங்க. கண்ணுக்கு என்ன போடுறோம்? கண்ணுக்கு மை போடுறீங்க. ஓகே, அது நிறைய பேருக்கு அந்த கண்ணு வலிக்காக, அந்த கண்ணு ரொம்ப சூடா இருந்தாலும் போடுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு பார்லர்ல உட்காந்து என்ன பண்றாங்கன்னா, கத்தி எடுத்து என்ன பண்றாங்க? அந்த நூல் நூலு மாதிரி அப்படியே வலிச்சு விட்டுருவாங்க. எங்க பாருங்க, எல்லாத்துக்குமே இருக்கு. அதெல்லாம் என்ன ஆயிடும்னா, மறுபடியும் கலைஞ்சிரும். மறுபடியும் அது வந்துடும். நீ என்ன பண்ணாலும் வந்துடும். அது அழிந்து போகிற அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமா இராமல், கீழே வாசிங்க. அழியாத அலங்கரிப்பு என்னதுங்க? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. இப்படிப்பட்ட அலங்கரிப்பே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஓஹோ, தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரா இத? ஓ, பூமியில மனுஷருடைய கண்கள்லாம் எந்த அலங்காரத்தை பாக்குது? இவங்க எந்த ஃபிளேவர் போட்டிருக்கிறாங்க, இது எவ்வளவு கம்மியா இருக்குது, இவங்க எங்க போய் சுண்ணாம்பு அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, எந்த பார்த்து அட்ரஸ் கொடுங்க. இந்த கிறிஸ்துவுக்குரியதான சகோதரிகள் சபைகள்ல இருக்கிறவங்க கூட கல்யாணம்னு வச்சுட்டாங்க. மணமேடையில் இருக்கிற நேரத்தை விட பியூட்டி பார்லர் இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்குது. இவங்க 12 மணிக்கே போயிடுறாங்க. எத்தனை மணிக்கு வெளியே வராங்க? 7 மணிக்கு வராங்க. மேடையில் இருக்கிறது 2 மணி நேரம் தான், இல்ல 3 மணி நேரம். அதுக்கப்புறமா மறுநாள் அந்த கணவன் பார்ப்பான், இது நேத்து வந்த பொண்ணுதானா, சுண்ணாம்பச்சி ஏமாத்துறீங்களா அப்படின்ற. அப்படிதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்த காலங்களுக்கு இந்த வேதம் எவ்வளவு பொருந்துது பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பியூட்டி பார்லர் இருந்ததா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாங்களா? எதுவுமே இல்லை. அப்போ தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு அலங்காரத்தை பார்க்கிறாரு. அந்த அலங்காரம் என்னதுங்க? சாந்த குணம், அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா. இந்த குணம் அலங்கரிப்பு தான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும். இப்படிப்பட்ட அலங்கரிப்பு இந்த அலங்கரிப்பு தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதான். இது அழியாத ஒரு அலங்கரிப்பு. என்னுடைய மகளை பாரு எப்படி இருக்கா, என்னுடைய மகளை பாரு எப்படி இருக்கா. சபைக்கு மாதிரியாகும். சபையில அநேகரை தன் வசப்படுத்தி
வேதத்திற்கு ஏதுவாய் நடத்துகிற ஒரு ஸ்திரீயாக. அநேக குடும்பங்கள், 4 குடும்பம் சபையில் இருக்குன்னா இந்த குடும்பம் ஒரு கணவன் மனைவியா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை காண்பிக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டில் வந்தாலே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சகோதரிகள்? எப்படி இருக்கிறாங்க சகோதரிகள்? அவங்க எந்த மூடில் இருக்காங்கன்னே தெரியாது வேலையிலேருந்து வரும்போது. ஏன்னா அந்த சீரியலில் இருக்கிற அந்த மூடு வந்துடுது. எந்த சீரியல் பார்க்குறாங்களோ அப்படியே மாறிடுறாங்க இவங்க. இந்த இடத்துல அலங்காரம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட மிகுந்த சிறந்த அலங்காரம் உங்கள் இருதயத்தில் இருக்கு. தேவனுடைய பார்வையில் அது வெளியேற பெற்றதார். கீழே வசனம். இப்படி பூர்வத்தில் யாரையோ ஒருத்தரை கை நீட்டி காமிக்கிறார் பேதுரு. இப்படியே பூர்வத்திலே ஒருத்தரை அலங்கரித்து இருந்தாங்களாம். அவங்க யாருன்னு காமிக்கிறார் பாருங்க. தேவனிடத்திலே நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீ இல்லைங்க, ஸ்திரீகள், அநேகர் ஸ்திரீகள். இப்படிப்பட்ட அலங்கரிப்பு உள்ள ஸ்திரீகள் ஏற்கனவே வேதாகமத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான பெண்கள் ஏற்கனவே அழியாத அலங்கரிப்பை உடையவர்களாய் பரலோக தேவனுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறாங்களாம். யார் அவங்க? குத்துமதிப்பா சொல்லுங்க பாப்போம். சாராள். அப்புறம் ஸ்திரீகள், இப்படிப்பட்ட அலங்கரிப்பு உடைய ஸ்திரீகள் எஸ்தேர், ரூத்து, அவங்க சரித்திரத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. ரெபேக்கால் இல்லையா? அவங்கெல்லாம் நீங்க இவங்களெல்லாம் வாசிச்சு பாருங்க. இவங்களுடைய கதைகளை, இவங்களுடைய ஸ்டோரியை வாசிச்சு பாருங்க. அதுதான் அலங்கரிப்புன்றார் தேவன். அதுதான் அலங்கரிப்பான், அழியாத அலங்கரிப்பு. சரி, நேரம் இல்லை விவரிக்க. கீழே வாசிங்க அப்படியே. அந்தபடி அதுல ஒருத்தர் எடுத்துக்கிட்டார், ஒரே ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு பேதுரு. அவர்களில் சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி சொல்லுங்க, அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். போதும். சாராள் என்கிறதான ஸ்திரீ, ஒரு மனைவி, தன் கணவன் என்னன்னு கூப்பிட்டாலாம்? ஆண்டவனே. இன்னைக்கு எப்படி கூப்பிடுறாங்க? டேய் புருஷா, டேய் இந்தாப்பா போ. என்ன தப்பா என்ன பேசுற? கொஞ்சம் உயர்த்தி பேசுனா, அந்த குரலை உயர்த்தி பேசுனா வந்துட்டார் சொல்றதுக்கு. போ, எத்தனை இது பார்த்துருப்போம். இது வந்து இங்க பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில வந்து உட்காந்துட மாட்டாருங்க. நமக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? கணவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறன்றது கூட இங்க பாருங்க சகோதரிகள், தயவாய் கவனிங்க. உங்களுக்காக ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துல இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறார் பரலோகத்தில். அதுக்கேற்றதான கூலியை நம்ம என்ன பண்ணோம்? உங்களுக்கு கொடுப்பாரு கண்டிப்பா. நீங்க கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதுக்கேற்றதான மகிமையை உங்களுக்கு கொடுப்பார் பரலோகத்துல. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் எல்லாவற்றை குறித்தும் கணக்கு கொடுக்கணும். உன் அதிகாரியை நீ எப்படி பேசுற? அதிகாரி கிட்ட போய் வேலை ஸ்தலத்துல நயா அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? வேலை கொடுத்துருக்கிறாரு எனக்கு அதிகாரி, எனக்கு மாசம் படி அளக்குறாரு, எனக்கு நன்மை தீமைக்கு பார்க்குறாரு, எல்லாமே அவர் தான். அவரை நம்பி தான் வேலைக்கு போகிறேன் வரேன். அவருக்கு நான் மரியாதை இல்லாமல், கௌரவம் இல்லாமல் என்னையா செய்ய முடியாது பைய அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இங்கே கணவன் தான் மனைவிக்கு யாருங்க? அதிகாரிங்க. அதிகாரியா நியமிச்சது யாருங்க? தேவன். நீங்க எதனா கேட்கணும்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். தேவன் மனைவிக்கு கணவனை தலையாக, எல்லா மனைவிகளுக்கும் ஸ்திரீகளுக்கு புருஷன்தான் தலை. தலைன்னா என்ன? அதிகாரம், அத்தாரிட்டி. கிறிஸ்து தான் சபைக்கு என்னவா இருக்கிறாரு? அதிகாரியா இருக்கிறாரு. அது போல சாராள் கீழ்ப்படிந்து இருந்தார். கீழே ஒரு அந்தபடி புருஷர்களே. சரி, போதும். இங்க பாருங்க, புருஷர்களை பத்தி வரலாம். இங்க பாருங்க, நல்லா கவனம். இந்த இடத்துல சாராளை பற்றி ஏன் சொன்னார் தெரியுமா? தேவன் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாருங்க? முதல் நான் காண்பிக்கும், அதுக்கு முன்னாடி உன் தகப்பன் வீட்டையும், உன் ஜனபந்துகளையும், உன் ஊரையும், உன் நாட்டையும் விட்டு நான் காமிக்கிற இடத்துக்கு போன்னு சொன்னாரே இல்லையா? இந்த நல்ல கவனம். இது ஆபிரகாமுக்கான அழைப்பு மட்டும் இல்லை, அவருடைய மனைவிக்கான அழைப்பும் இது. ஆபிரகாம் மிக முக்கியமானவர் என்பதனாலே ஆபிரகாமும் வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். சாராளுடைய குடும்பத்தார் எங்க இருந்திருப்பாங்க?
சாராளுடைய தாய் தகப்பன் எங்க இருந்திருப்பாங்க? அவருடைய இனத்தார் யாரு? அவளுடைய தேசம் எங்க? அது கூட அங்கதான். கணவன் சொல்றாரு, அம்மா தேவன் கூப்பிட்டாருமா, தேவன் அவர் காமிக்கிற இடத்துக்கு என்னை போக சொல்றாரு, என் குடும்பத்தை விட சொல்றாரு, என் தேசத்தை விட சொல்றாரு, என்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு போக சொல்றாருமா, நான் போலாமா, நான் போறேம்மா, நீ வரியாமா? நான் வரேங்க. நீங்க மட்டும்தான் போவீங்களா? நானும் வரேன். உடனே நான் போயிட்டு என்ன பண்றேன், எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன், நான் கிளம்புறேன். கிளம்பி போனாங்களா இல்லையா? ஒருவேளை அந்த அம்மா வராம போயிருந்தா, நான் வரமாட்டேன் போயா, நீ கூப்பிடுற நீ இழுக்கிற இழுத்துக்கெல்லாம் நான் வரணுமா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிரும்? கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் அந்த அம்மாவுடைய கீழ்ப்படிதலுக்கு தேவன் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ சகோதரிகளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரிகளே, மனைவிகளே, நீங்கள் சாராளுடைய மாதிரியை பின்பற்றுங்கள். சாராள் தன் கணவனுக்கு எப்படி அடங்கின ஒரு மனைவியா இருந்தால் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சாராள் எப்படியாப்பட்டவங்க? எப்படி இருப்பா? அழகுள்ளவங்களா? ஏங்க, ஏறக்குறைய 80 வயசுல 60 வயசுல ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான் தெரியுங்களா? நம்மாவ ஒரு ராஜா கடத்திட்டு போயிட்டாரு. அவ்வளவு அழகு. இவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம போற இடம் பயங்கரமான இடம், தேவ பக்தி இல்லாத இடம், நீ என்ன அண்ணன் சொல்லு, நீ என்ன கணவன் சொன்னா என்னை கொண்டு போட்டு உன்னை எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவு அழகானவங்க, அவ்வளவு அழகு, தேவனுடைய பார்வையில் அழகு. புரியுதுங்களா? ஸோ ஒரு மனைவி கணவனுக்கு இப்படி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். சபை கூட அதே நம்ம சபையில் இருக்கிறோம், சபை ஊழியர்களா இருக்கிறோம், சபை கூட கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். சரி, இப்போ புருஷர்கள்கிட்ட வரலாம். அப்படியே கீழே வாசிங்க பார்ப்போம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியா உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, உங்களுடைய ஆராதனைக்கு, உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய விசுவாசத்திற்கு, ஊழியத்திற்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களையும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதனால நீங்க அவங்களோட விவேகமாக வாழுங்க. அவங்க யாருங்க? பலவீனமான பாண்டம். அவங்க கிட்ட எப்படி வாழணுங்க? புருஷன் விவேகமா வாழணும். எடுத்தன் கவுத்தன்லாம் பேசக்கூடாது. நம்முடைய வெளியே இருக்கிற டென்ஷன் எல்லாம் எங்க திணிக்க கூடாது, வீட்டுல திணிக்க கூடாது, ஒரு மனைவி இடத்துல திணிக்க கூடாது. காலையில இருந்து இரவு வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? காலையில இருந்து இரவு வரைக்கும் கணவனுக்காகவும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்காகவும் தேஞ்சு போறாங்களா இல்லையா? எத்தனை மனைவிகள் கீழ்ப்படியாம இந்த உலகத்துல பாக்குறோம். எங்கெங்க போறாங்க தெரியுங்களா? ஈசிஆர் ரோடுன்றாங்க, அந்த ரோடுன்றாங்க, மாயாஜாலன்றாங்க, சினிமாவுக்கு போறேன்றாங்க, அந்த கிளப்ல போய் உக்காடுறாங்க, இங்க வராங்க. கணவனுக்கு ஒரு பொருட்டே மரியாதையே இல்லை. வேலைக்காரம்மா வீட்டுல வச்சிடறாங்க. ஆனா நம்ம குடும்பங்கள் அப்படியா இருக்குது? சமைக்கிறதுக்கு ஒருத்தர், துணி துவைக்கிறதுக்கு ஒருத்தரை வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே அவங்க தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கிருந்து வந்தவங்க? வேறொரு வீட்டில் இருந்து வந்தவங்க. யாரை நம்பிட்டு வந்தாங்க? கணவனை நம்பி வந்தான். கணவனை நம்பி வந்தான். இனி வாழ்வானாலும் சாவானாலும் எல்லாமே உன் கூட தான். நீ தான் என்னை வந்து என்ன பண்ணும்? பராமரிக்கணும். நீ எனக்கு அதிகாரி. இன்னொன்னு சொல்லட்டுங்களா? மனைவிகள் கீழ்ப்படியாம போறதுக்கு முக்கிய காரணம் கணவன்மார்கள் கூட தான். மனைவிமார்கள் கீழ்ப்படியாம போகிறதுக்கு ஒரு சில காரியங்கள்ல கணவன்மார்களே முட்டுக்கட்டா இருக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது? அவங்களோட எப்படி வாழணுமா? நீ விவேகத்தோட வாழணும். விவேகம் இருக்கணும். எல்லாத்துலயும் வண்டி ஓட்டும் போது என்ன இருக்கணும்? நமக்கு விவேகம் இருக்கா இல்லையா? ஒரு வாகனம் ஓட்டுறோம், இயக்கிட்டு இருக்கிறோம், விவேகத்தோட ஓட்டுவீங்களா? விவேகம் இல்லாம ஓட்டுவீங்களா? மிரர்ல பாக்குறீங்க, முன்னாடி பாக்குறீங்க, பின்னாடி பாக்குறீங்க, இண்டிகேட் போடுறீங்க. விவேகம் இருக்கு, செயல்படுதே. வேலை ஸ்தலத்துல விவேகம் செயல்படுதே. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படிலாம் நம்ம வந்து நடக்கணும், இந்த விவேகம்லாம் இருக்குல்ல. ஏன் மனைவி கிட்ட இல்லை? ஒரு அடிமையா பாக்குறோமா? அதிகாரி என்ற மாத்திரத்துல, நம்ம அதிகாரி என்ற மாத்திரத்துல நான் அந்த அதிகாரத்தை நம்ம இருமாப்பா ஆளுகிறோமா? ஒரு மனைவியை வந்து வேலைக்காரியாக, எனக்கு நீ வேற வழியில உன் தலையெழுத்து, துணி துவச்சு தான் போடணும்,
உன் தலையெழுத்து, எனக்கு சாமான்லாம் க்ளீன் பண்ணி வை, இந்த வீடெலாம் க்ளீன் பண்ணி வை, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் சமைச்சு கொடுக்கணும். நீ அதிகாரம் பண்ணுவியா? அன்பா சொல்லு, நீ அன்பா சொல்லு. ஏன்னா காலையிலிருந்து அவங்க மன ரீதியாக பாதிக்கப்படும். வீட்டில் ஒண்டியாக இருந்தால் தெரியும். வீட்டில் அவங்க தனிமையில் இருந்து அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே எதனா ஒரு இதுவாக இருக்கலாம், அவங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டு சிந்திச்சுக்கிட்டு இவங்க யோசிச்சுட்டு கூட இருப்பாங்க. அதெல்லாம் நீ தான் மறக்க பண்ணணும். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தேவைப்பட்ட ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு கணவன் மாறணும். தேவைப்பட்டா மனைவிக்கு ஒரு சிநேகிதனா, ஒரு நண்பனா மாறணும். தேவைப்பட்ட மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரனா இருக்கணும். எல்லாமே உன்கிட்ட பார்க்கணும். ஒரு தகப்பனுடைய கேரக்டர் உங்ககிட்ட பார்க்கணும். ஒரு ஒரு நல்ல நண்பனா பார்க்கணும், ஒரு சகோதரனா பார்க்கணும், கணவனா பார்க்கணும். அப்படி நம்ம நடக்கிறதுல தானே இருக்குது. நம்ம நடந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வேற வழியே இல்லை, ஒபே பண்ணி தான் ஆவாங்க, கீழ்ப்படிந்து தான் ஆவாங்க. வேற வழியே இருக்காது அவங்களுக்கு, வேற சாய்ஸே இருக்காது. இப்போ சாரால் கீழ்ப்படிந்தாலும் சொல்றோம், ஆபிரகாம் எப்படி பார்த்துருந்தா கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. நான் போறேம்மா, என்ன தேவன் கூப்பிட்டாரு வரியா அப்படின்னு கூப்பிட்றாரு நினச்சிங்களேன். இவ்வளவு நல்லா கணவன் அமைச்சு கொடுத்துருக்கிற தேவன் அவரே கூப்பிட்டாரு, வரியான்னு கேட்குறாரு. இவரோட போவோம், நான் எங்கே போகிறேன்? நான் இங்கே இருக்கிறத விட, என் சொந்த பந்த ஜனங்களோடு இருக்கிறத விட, என் தகப்பன் வீட்டில் இருக்கிறத விட இவரோட போனால் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதில் 2 பேருடைய ஷேர் இருக்கு பாருங்க. 2 பேருடைய நிலையும் இந்த இடத்துல இருக்குது. ஒரு கணவன் முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஒரு மனுஷன், ஒரு கணவன் கீழ்ப்படிஞ்சதுனால ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது தெரியுங்களா? வீட்டு தலைவர் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோம்? முதல்ல இன்ஜின் போனாதான் என்ன பண்ணோம்? பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லாம் இன்ஜின்ல கோளாறு வந்தா என்ன ஆகும்? எல்லாமே அங்கங்க நிற்கும். ஒரு வீட்டுக்கு யாருங்க தலை? கணவன் தானே. அப்போ அந்த கணவன் என்கிறவன் ஒரு தலைவனா இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எந்த மனிதனால அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சொல்லுங்க பார்ப்போம்? ஒரு கணவன் கீழ்ப்படிந்தான், ஒரு குடும்ப தலைவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிப்பில் நீடித்து நிலைத்து தேவனோடு சஞ்சரித்தான். அதனால அவனுடைய குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. யாருங்க அது? நோவா. நோவா தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரிக்கிறது என்னதுங்க? அவரோடு கூட அதிக நேரம் செலவிடுவது, அவரோடு கூட ஐக்கியமா இருப்பது. நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்குதுங்க? கிறிஸ்துவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட இருக்குது. நம்முடைய ஐக்கியம் அதோட இருந்தா நாங்கள் ஒன்றுக்கு பாருங்க, அதோட இருந்தா நம்ம ஐக்கியம் இதோட இருந்தா, நம்முடைய ஐக்கியம் வெளியே இருக்கிறவங்களோட யாரு கூட இருந்தா, நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கும். அவரோட நாம் சஞ்சரிக்கணும். அவருடைய வழியில நாம் என்ன பண்ணணும்? அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும். ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா என்ன பண்ணாருங்க? செய்து முடித்தான். எவ்வளவு பெரிய சேலஞ்ச் தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அது ஒரு பேழையை உருவாக்க சொன்னார், கொப்பேறு மரத்தினால உருவாக்க சொன்னார். அது வரைக்கும் அவர் என்ன பார்க்கல? கண்ணால என்ன பார்க்கலைங்க? பேழை எப்படி இருக்கும்னு தெரியாது. வானத்திலிருந்து மழை எப்படி பெய்யுன்றதை யாருக்கு தெரியாது? நோவாவுக்கு தெரியாது. விசுவாசம். தேவன் சொல்லி இருக்கிறார், கண்டிப்பா செய்யும், இது கண்டிப்பா வரும், இந்த அழிவு வரும், இந்த மழை வரும் போல இருக்குது. தேவன் சொன்னபடி எல்லாமே செய்து முடித்தான். அந்த ஒரு குடும்ப தலைவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால, கீழ்ப்படிஞ்சார் இல்ல? அது கீழ்ப்படிஞ்சது தானே. தேவன் நோவாவுக்கு சொன்ன எல்லாவற்றையும் செஞ்சு முடித்தானா இல்லையா? அது கீழ்ப்படிதல் தானே. அந்த கீழ்ப்படிந்ததுனால தன் மனைவியும் அப்புறம் பிள்ளைகளும் மருமகள்மார்களும் ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா? பின்ன நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம கீழ்ப்படிந்தால் தேவன் நம்ம என்ன பண்ணுவாருங்க? ஆசீர்வதிப்பார். உபாகமும் 5ஆம் அதிகாரம்
உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, நல்லா கவனிங்க, அவர்களும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என்னாலும் எனக்கு பயந்து கற்பனைகளை எல்லாம் என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். புரியுதுங்களா? அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நலமாய் இருப்பதற்கு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டால் நலமா இருக்கும். அப்படிப்பட்ட இருதயம் இருக்குதா இன்னைக்கு நமக்கு? தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருக்குதா? தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு செவி கொடுக்கிற இருதயம் இருக்குதா? எபேசியர் வந்திருக்க ஒரு வசனம் காமிச்சு நம்ம ஜெபம் பண்ணிடலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். இது நியாயம். இங்க பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல ஒருவரை ஒருவர் தேவ பக்தியோடு கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்லி வாசிங்க. அப்புறமா 22வது வசனத்துல மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:22-24 சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்குது. இப்போ எபேசியர் 6:1 பிள்ளைகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, அதாவது கர்த்தருடைய பார்வைக்கு கீழ்ப்படுகிறதாய் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. புரியுதுங்களா? முதல்ல யார் கீழ்ப்படியணும்? ஐயா, முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது யாருங்க? புருஷன். அப்புறமா மனைவி. அப்புறமா சபையாய் கீழ்ப்படியணும். புரியுதுங்களா? சபையாக கீழ்ப்படியணும் தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு. அப்படி கீழ்ப்படிந்தா உங்களுக்கு யார் கீழ்ப்படிவாங்க? புரியுதுங்களா? உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. நீங்க அவங்க முன்னாடி உட்காந்து வேதத்தை வாசிச்சுருந்தா, இங்க பாருங்க, நீங்க அவங்க முன்னாடி உட்காந்து வேதத்தை வாசிச்சுருந்தா படிச்சுருந்தா அவங்க டிவி பார்க்கறது கூட நிப்பாட்டு சைலண்டா இருப்பாங்க. முதல் நாள் சவுண்டு கம்மி பண்ணுவாங்க, 3வது நாள் போறதுக்கு யோசிப்பாங்க, 4வது நாள் ஆஃப் பண்ணிட்டு அப்பா அம்மா 2 பேரும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் இது செய்யறதை விட தப்பு, இது வேதம் வாசிக்கிற டைம், இது அவங்க ஜெபிக்கிற டைம், இது அவங்க வேதத்தை ஆராயிற டைம். 2 வாட்டி 3 வாட்டி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. 4வது வாட்டி அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும், இது தப்பு இல்லையா நம்ம பண்றது. பிள்ளைகள் கர்த்தருக்கு என்ன பண்ணுவாங்க? கர்த்தரு அந்த வசனம் படிங்க 6:1. கர்த்தருக்குள்ளே உங்கள் பெற்றாருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க. அவங்க கீழ்ப்படியணும் அப்படின்னா நம்ம முதல்ல கீழ்ப்படிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க என் புருஷன் மாறணும். முதல்ல நீ மாறணும். உனக்கான மனைவி மாறணும்னா முதல்ல நீ மாறணும். என் பிள்ளைகள் மாறணும்னா நீங்க 2 பேருமே மாறணும். நம்ம சமுதாயமே மாறணும், கிறிஸ்துவ சமுதாயமே மாறணும்னா முதல்ல சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும். இந்த கீழ்ப்படியாததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே உலகத்துல வருது. புரியுதுங்களா? முதல்ல பிள்ளைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது கரெக்டு தான். ஆனா தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்கி கொடுப்பார். கடைசியாக சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யாருங்க பாக்கியவான்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோன்னா என்ன அர்த்தங்க? வாழ்றாங்களோ, செய்யறாங்களோ, கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க யாரு? பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்களும் நானும் நடந்தா பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நாம் இருப்போம். கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாருங்க? சிலுவை மரணம் வரைக்கும். என்னென்ன நடந்தது அவருக்கு? சிலுவையில அவமானம் நேர்ந்தது. அவரை எல்லாரும் அவமதிச்சாங்க. அவர் முகத்துல காரி உமிழ்ந்தாங்க. அவரை அறைந்தார்கள், கொட்டினார்கள், அவரை நிர்வாணப்படுத்தினார்கள். மனதளவிலே வேதனை, சரீர அளவிலே துன்பம். அவர் யாருக்கு கீழ்ப்படிஞ்சார்?
தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு தேவன் தேவன் சொல்லி பேசுறோமே, கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லி பேசுறோமே, நம்ம கீழ்ப்படிந்த தேவனுக்கும் கிறிஸ்துவும் கீழ்ப்படிந்து தான் வாழ்றோமா? நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லலையா? நம்ம யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு நாம் மரித்தால் யார் இடத்திற்கு போவோம்? எந்த இடத்திற்கு போவோம்? ஆபிரகாம் மடிக்கு போவோம்னு சொல்லி எனக்குள்ள நிச்சயம் இருக்குதா? இல்லை வேதனைப்படுகிற ஸ்தலத்துக்கு போவோமா? இந்த நாள் இந்த நேரம் கிறிஸ்து வந்தால் நம்ம எங்கே போவோம்? இல்லை இந்த நாள் இந்த நேரம் இந்த உலகம் அழிஞ்சா, நம்முடைய மரணம் நம்முடைய ஜீவன் பிரிந்தா நம்ம எங்கே போவோம்? இன்றே ரட்சணைய நாள், இன்றே அனுகூலமான சமயம். இப்பொழுது நாம் கேட்ட வசனத்தின்படி நம்மை மாற்றிக்கொள்வோம், நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார், நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு விசை உதயா சகோதரனுக்கும் கோகிலா சகோதரி அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோடு நான் நிறைவு செய்கிறேன்.